ஆண்மை விருத்திக்கு என அறியப்பட்ட வயாகரா நினைவாற்றலையும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் சுமார் 50 லட்சம் பேர் வாஸ்குலர் டிமென்ஷியா எனப்படும் மறதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வில் மூளைக்கு ரத்தம் முறையாக செல்லாமல் இரத்த செல்கள் பாதிக்கப்படுவதால் மறதி நோய் ஏற்படுவது உறுதியானது. இவை மன அழுத்தம், புகைப்பிடித்தல், உடல் பருமன், நீரிழிவு நோய், தூக்கமின்மை, பக்கவாதம் ஆகியவற்றால் ஏற்படக்கூடும் என்றும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சில்டோபினால் எனப்படும் வயாகரா மாத்திரை மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். எனவே மறதி நோய்க்கு வயாகரா மாத்திரை தீர்வாக அமைய வாய்ப்பிருப்பதாகவும் அது குறித்து விரிவான ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கூறியுள்ளது. முதற்கட்டமாக வயாகரா மாத்திரை மன அழுத்தத்தை குறைத்து சிகிச்சைக்கான மனநிலையை ஏற்படுத்துவதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவியில் துணை அதிபர் சவுலஸ் சிலிமா சென்ற விமானம் காணாமல் போயுள்ளது. தலைநகர் லோவெங்கில் இருந்து சவுலஸ் சிலிமா உட்பட 10 பேருடன் புறப்பட்ட விமானம் 1 மணி நேரத்தில் மசுசு விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்க வேண்டும். ஆனால் புறப்பட்ட சில நிமிடங்களில் விமானம் தகவல் தொடர்பை இழந்தது. அதிகாரிகள் தீவிரமாக முயன்று விமானத்தில் உள்ளவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து விமானத்தை தேடக்கூடிய பணியில் பாதுகாப்பு படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் ரால்ஃப் கசம்பிராவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க சவுலஸ் சிலிமா சென்ற போது விமானம் காணாமல் போய் உள்ளது. விமானம் விபத்திற்குள்ளானதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. T20 உலகக்கோப்பை தொடரில் வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது. நியூயார்க்கில் நேற்றிரவு நடைபெற்ற 21வது லீக் ஆட்டத்தில் டி பிரிவில் இடம்பெற்றுள்ள தென்னாப்பிரிக்கா வங்கதேச அணிகள் பலப்பரட்சை நடத்தின. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பேட் செய்தது. அந்த அணியினர் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். தென்னாப்பிரிக்க அணியினர் 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 113 ரன்கள் மட்டுமே எடுத்தனர். அதிகபட்சமாக கிளாசன் 46 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 114 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணி வீரர்கள் தென்னாப்பிரிக்காவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இறுதியில் 20 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 109 ரன்கள் மட்டுமே வங்கதேச அணியால் எடுக்க முடிந்தது. இதன்படி தென்னாப்பிரிக்க அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது.